ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா தோசையை கட்டுறது, இது என்ன தோசை சுட தெரியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. தோசை எல்லாத்துக்கும் சுட தெரியும். தோசை மேட்ரு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சட்னி தான் மேட்ரு. பாருங்கள், எங்கள் கிச்சனுக்கு சின்ன அம்மிக்கல் வந்துருக்கு. இது ஆல்ரெடி இருந்தது தான், இப்போ தான் கிச்சனுக்கு கொண்டுட்டு வந்தேன். கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு. இந்த சட்னிக்கு எங்கள் வீட்டில் சண்டை நடக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வீடியோ எடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. எப்படின்னா, வரமிளகாய் ஒரு 5-6 வரமிளகாய் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, உப்பு, கொஞ்சம் புளி, மற்றபடி வெங்காயத்தெல்லாம் வதக்கக்கூடாது. வெங்காயம் பச்சை வெங்காயமாக வச்சு அரைச்சிங்கன்னா, ஒரு அம்மா வந்து நீனா நானாவில் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. ஆனால் வரமிளகாய் மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெயில். சின்ன வெங்காயத்தை அப்படியே பச்சையாக வச்சுக்கணும். கொஞ்சமாக புளி உப்பு வச்சு அரைக்கும் போதே சண்டை நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தாங்கப்பா அப்படின்னு கேட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்னா அம்மியில் அரைக்க மலைச்சிக்கிட்டு நான் அரைக்கல நீ அரைக்கலன்னா சரி நான் அரைச்சிக்கிறேன்னு அந்த மாதிரி அரைச்சதில் வந்த போட்டி தான். செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த சட்னி அம்மியில் அரைச்சி அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சட்னிக்காக தான் இந்த வீடியோ, தோசைக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.